நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பொன்னுசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். டெல் யுவர் ஃப்ரெண்ட் ஐ வில் டெல் யூன்னு ஒரு பொன்மொழி உண்டு. அதாவது, உன் நண்பனைச் சொல், நான் நீ யாரென்று சொல்கிறேன்னு அதற்கு பொருள். அதே போல இன்னொரு பொன்மொழி அல்லது புதுமொழி சொல்லலாம் போல இருக்கு. நீ எங்கு வாழ்கிறாய் என்று சொல், நான் உன்னை பற்றியும் உனது உடல் நலத்தை பற்றியும் சொல்கிறேன்னு. ஏன்னா, உலக சுகாதார நிறுவனம் WHO நிர்ணயித்துள்ள தரத்தில் காற்று 12 நகரங்களில்தான் இருக்குதான். மற்ற நகரங்களில் இருக்கும் காற்றின் தரம் அந்த அளவுக்கு இல்லை. 92% உலக மக்கள் சுத்தமான காற்றை சுவாசிப்பதில்லை. காற்று மாசு அடைவதன் காரணமாக ஏற்படும் சீரழிவை சமாளிக்க உலக நாடுகள் ஓராண்டுக்கு $5 டிரில்லியன் தொகையை செலவிடுதான். எவ்வளவு பெரிய தொகை வீணா செலவழிக்கிறோமே. சூழல் சீர்கேடு அடையாம இருந்தா இந்த செலவு மிச்சம்தானே. நில மட்டத்தை ஒட்டியுள்ள காற்று மாசு காரணமா வேளாண் உற்பத்தி விளைச்சல் 26% அளவுக்கு குறையும்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. பொன்னுசாமி ஐயா, தென்னை மரத்துல தேள் கொட்டினா பனை மரத்துல நெறி ஏறிச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குல்ல. தொழிற்சாலை புகை வாகன புகை காரணமா சூழல் காற்று மாசடையுது. குப்பை கிடங்குகள் கழிவு நீரேற்றும் இடங்களில் இருந்தும் நமது சூழல் சீர்கேடடையுது. அசுத்தமான மாசடைந்த காற்றின் காரணமா ஆண்டுதோறும் 7 மில்லியன் மக்கள் இறக்கிறார்களாம். இதில் 4 மில்லியன் மரணங்கள் ஆசிய பசிபிக் நாடுகளில் ஏற்படுது. பிளாஸ்டிக் பைகளை நம்ம நாட்டில் பல மாநிலங்கள் தடை செய்திருக்கு. இன்னும் இது குறித்த விழிப்புணர்வு வேணும். பிளாஸ்டிக் மட்டுமல்ல, ரசாயனங்கள், மருத்துவ கழிவுகள், விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் பூச்சிக்கொல்லி நோய்க்கொல்லி விஷங்கள், அதை அடைச்சி கொண்டு வருவதற்காக பயன்படுத்தப்படும் கொள்கலன்கள், இப்படி நிறைய எழுதிக்கிட்டே போகலாம் கடுதாசியில். அதே போல் இப்போது நிறைய மின்சாதன பொருட்களை பயன்படுத்துகிறோம். உதாரணத்துக்கு தொலைக்காட்சி பெட்டி, கணினி, கைபேசிகள், இவையெல்லாம் வீணாகிடுச்சுன்னா என்ன செய்கிறோம்? எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லி கடைக்காரர்கள்ட்ட கொடுத்து மாற்றுறோம். அவர் என்ன செய்வார்? அதை தூக்கி குப்பையில் தான் போடுவார். எக்ஸ்சேஞ்சில் மாற்றலைன்னா நாம் என்ன செய்வோம்? நாமளும் தூக்கி குப்பையில் தான் போடுறோம். இவை மக்குமா? எலக்ட்ரானிக் கழிவுகள் ஒரு நாளும் மக்காது. மாறா நமது சூழலை மாசடைய செய்யும். பொன்னுசாமி ஐயா, இப்போது பெரும்பாலானவர்கள் 2 ஃபோன் வச்சுருக்கிறத பார்க்குறோம். என்னன்னு கேட்டால், இது என்னுடைய சொந்த ஃபோன், இன்னொன்று அலுவலக ஃபோனுங்கிறாங்க. செல்ஃபோனில் தொடர்ந்து 20 முதல் 30 நிமிடம் பேசினா 10 வருடத்துக்குள்ள மூளை புற்றுநோய் உண்டாகும் வாய்ப்பு அதிகம்னு ஓர் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. செல்போன் அதிகமாக பயன்படுத்துபவர்களுக்கு அதிலிருந்து வெளியேறும் கதிர்வீச்சினால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றி உலகம் முழுவதும் ஆய்வு செய்திருக்காங்க. பல அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. 1985ஆம் ஆண்டு வாக்கில் செல்போன் அறிமுகப்படுத்தப்பட்டதான். அப்பையிலிருந்து மூளை புற்றுநோய் பாதிப்பு மக்கள்கிட்ட அதிகரிச்சிட்டு வருதுன்னு ஆய்வில் தெரிய வருது. பிரான்ஸ் உள்ளிட்ட சில நாடுகளில் 12 வயது வரை உள்ள குழந்தைகள் செல்போன்களை பயன்படுத்த தடை விதிச்சிருக்காங்களாம். என்ன தடை? என்ன சட்டம் போட்டு என்ன பயன்? திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.